எக்ஸாம் எப்பமா ஸ்டார்ட் ஆகுது? செப்டம்பர் 15. 15க்கா? ஓகே. ஓகே மேம். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங் மேம். அன்னைக்கு இல்ல, நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் போட்டீங்களா? போட்டோம்க்கா. ஆன்சர் வந்ததா? வந்துச்சுக்கா. நான் சொன்ன மாடலை செக் பண்ணி பாத்தீங்களாமா? பார்த்தோம்க்கா. சரி. இல்ல ஒன் வேர்ட் ஆன்சராவே இருக்கேன். நானாவது ஏதாவது பேசுறேன், மத்தவங்க எங்கேயாவது பேசுறாங்களாக்கா? அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. கரெக்ட்டுக்கா. ஒரு 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இந்த லோட் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அது வரைக்கும் நான் சும்மா ஏதாவது கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இந்த கிளாஸ் வர்றதுனால? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே இருக்கா? இல்ல நல்லா இருக்கா? இல்ல நல்லா இல்லையா? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா தான்க்கா இருக்கு. ஓகே. மத்தவங்களுக்குலாம் நல்லாதான்க்கா இருக்கு. குட் ஈவினிங்க்கா. நல்லாதான்க்கா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றத தவிர வேற ஏதாவது வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நடத்துறது நல்லா புரியுதுக்கா. புரியுதா? சரி, ஓகே. சூப்பரா இது இருக்குக்கா. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. இது நல்லா இருக்கு. இல்ல அதனால குட் கமெண்ட் தான் கொடுக்கணும்னு இல்ல. நீங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ கொடுக்கலாம். அப்படி ஒரு கமெண்ட். என்னம்மா? எல்லாமே நல்ல கமெண்டா தான்க்கா இருக்கு. சரி. அந்த போர்டு நம்ம எப்பவும் யூஸ் பண்றது ஏதோ வரல. நான் சும்மா வேற இதுல இப்போதைக்கு இதுல சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா நான் என்னன்னு பார்த்து வைக்கிறேன். ஏதோ ஒரு போர்டு ஒண்ணு வருது, பார்க்கலாம். சரி, ஓகே. இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே, சரிம்மா பண்ணிக்கலாம். இருங்க எழுதி பார்த்துக்கிறேன். எழுதுது தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுதுக்கா. ஆனா தெரியுதுக்கா. லேட்டா வர மாதிரி இருக்கே. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா. சரி, ஓகே. நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கங்க. சப்போஸ் ஸ்லோவா வந்தாலும் பாத்துக்கங்க. நம்ம பாத்துக்கலாம்.
ஓகே. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல என்ன சம்ம பார்க்கணும்? 3.5 3.5 ஓகே. இதுவும் தீர்க்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ற சம் தான். நார்மலா சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன சொல்யூஷன் வருதோ அதை வச்சு அது அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம எழுதணும். அந்த 3 ரூல் தெரியும்லமா எல்லாருக்கும்? சரிங்கக்கா. ஓகே சரி. அப்படியே அந்த ஈக்குவேஷன் சொல்றீங்களா? ஈக்குவேஷன் சொல்லுங்க. x plus 2y உங்களுக்கு கலர் கலரா எழுதி காட்டுறேன். ஐயோ நான் இவ்வளவு பெருசாயிடுச்சு. இது வச்சுக்கலாம். சொல்லுங்க. x plus 2y minus z equal to 5 ஓகே. x minus y plus z equal to minus 2 minus 5x minus 4y plus z equal to minus 11 ஓகே சரி. இப்ப அத வந்து 1 2 3 அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன்ஸா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு. இப்போ நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி டேர்ம்ஸ் தான் கேன்சல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? எதை கேன்சல் பண்ணலாம்? சிம்பிளா இருக்கிறது இசட் தான். இசட்டே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப சொல்லுங்க 1 and 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல என்ன பண்ணா அந்த ஈக்குவேஷன்ல இசட் கேன்சல் ஆகும்? ஆட் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணுமா, கூட்டணுமா, கழிக்கணுமா? எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாத இருக்கா? இது என்னமா பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணா இசட் கேன்சல் ஆகும்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. ஐயோ நீங்க பேசாத பார்த்தா சரி எனக்கு தான் ஒர்க் ஆகலன்னு நினைச்சேன். கூட்டணுமாக்கா? கூட்டணும். ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. அப்படியே கூட்டினாலே போதும். அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கழிச்சோம் அப்படின்னா சைன் மாத்தணும்னு அர்த்தம். மைனஸ் அந்த பிளஸ், பிளஸ் அந்த மைனஸா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அதுக்கு மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் சைன்ல இருக்கிறதுனால டைரக்டா நீங்க கூட்டிக்கலாம். x plus 2y minus z equal to 5. நெக்ஸ்ட் x minus y plus z equal to minus 2. அப்படியே நீங்க இதை கூட்ட வேண்டியதான். அப்ப கூட்டினீங்கன்னா x கூட்டினீங்கன்னா 2x plus 2y minus y y. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப அது போட வேண்டாம். -2 3 அவ்வளவுதான். இது ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா பாருங்க. ஓகேவா? ஓகே சரி. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த செகண்ட் தேர்ட் நான் எடுத்துக்க போறேன். அதே மாதிரி இசட் தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். -5x -4y plus z equal to -11. இது என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணாதான் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப நம்ம எல்லாத்தையும் குறி மாத்தணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸா இருக்கு, அப்ப இது பிளஸ் ஆக்கிடலாம். இது மைனஸ்ல இருக்கு, அதை பிளஸ் ஆக்கிடலாம். இது பிளஸ்ன்னு இருக்கு, அதை மைனஸ் ஆக்கிடலாம். இது மைனஸ்ல இருக்கு, அப்ப பிளஸ் ஆக்கிடலாம். ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்றோம், கழிக்கிறோம். அதனால இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சாரி, அங்க போய் கேன்சல் பண்ணி விட்டுருக்கோம் பாத்தீங்களா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். x plus 5x கூட்டினா எவ்வளவுமா? 6x minus y plus 4y சால்வ் பண்ணா வெரி குட். -2 plus 11 சால்வ் பண்ணா 9. ஓகே. இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன வெளில எடுக்கலாம்? 3 அப்ப 3 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போ இந்த 3யும் இந்த 9யும் நான் கேன்சல் பண்ண போறோம். ஏன்னா இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா கழித்தல், சாரி வகுத்தல், டிவிஷன்ல வரும். நான் இங்கே இருந்தே சால்வ் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். அப்போ 2x plus y equal to 3. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இது ஓகேவா பாருங்க. ஓகே. இப்போ இந்த ஓகேமா. இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப எப்படி நான் மூவ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. இருங்க வர பாக்குறேன்.
இந்த பக்கம் எப்படி மூவ் பண்ணுறது? கீழேயும் அந்த மூவ் பண்ற மாதிரி இல்ல. சரி, இங்க எழுதுறேன். குட்டியா இருந்தா நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் குட்டி பண்ணிக்கிறேன். நீங்க உங்க ஸ்கிரீனை ஜூம் பண்ணிக்கோங்கம்மா. உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க உங்க ஸ்கிரீனை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜூம் பண்ணீங்கனாலே ஜூம் ஆகும். ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டு அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. இந்த கார்னர்ல தான் நான் இப்ப எழுத போறேன். அதை அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. சரி, நான் இந்த 4th equation 5th equation எடுத்துக்கிறேம்மா. அப்ப 2x plus y equal to 3. 2x plus y equal to 3. ரெண்டுமே என்ன ஒரே மாதிரி வந்திருக்கு? சரி, அப்போ இதை கேன்சல் தான் நம்ம பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்ப சப்ராக்ட் பண்ணா கழிச்சோம் அப்படின்னா குறியெல்லாம் மாத்தணும். அப்போ எல்லாமே பிளஸ்ல இருக்கு, எல்லாமே மைனஸ் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன் எழுதணும்? எண்ணற்ற தீர்வுகள்க்கா. வெரி குட். எண்ணற்ற தீர்வுகள். எண்ணற்ற தீர்வுகளா? ஓகே. இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸா? பாருங்க. இந்த சம் தானே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். என்ன இங்க 3 இருக்கு, 4 இருக்கு. நம்ம என்ன எழுதிருக்கோம்? இந்த சம்மாமா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 3.6 பாக்குறீங்கக்கா. 3.5கா. 5 பார்க்கணுமா? நம்ம ஒருவேளை தப்பா போட்டோமோன்னு பார்த்தேன். எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷன் தான். 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா நீங்க ஃபைனலா எடுத்து எழுதணும். இதற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு நீங்க ஃபைனலா எடுத்து எழுதணும். ஓகேவா? அதனால எண்ணற்ற தீர்வுகள், நிறைய தீர்வுகள் இருக்கிறதுனால இதுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஆன்சரை கொடுக்க முடியாது. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ, ஒய் ஈக்குவல் டு சம் வேல்யூ, இசட் ஈக்குவல் சம் வேல்யூ அப்படின்னு நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய தீர்வுகள் இருக்கு, இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? இந்த 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால நீங்க கீழே அப்படியே அந்த சென்டென்ஸை எழுத வேண்டியதான். அவ்வளவுதாம்மா. அந்த 3 கண்டிஷன் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 ஈக்குவல் டு 0னா என்ன, 0 ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்றது ரெண்டு மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லக்கா. ஓகேப்பா, ஓகே. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகேப்பா, இல்லக்கா. ஓகேம்மா. காவியாக்கு நம்ம எந்த சம் நடத்துறோம்னு தெரியுதாம்மா? தெரியுதுக்கா. சரிம்மா, ஓகேம்மா. நிரஞ்சனாக்கு ஓகேவா? நிரஞ்சனா? ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் சம் போட்டுமா? சரி, இப்போ 3.6 இதுவும் ஈஸி தான். உங்களுக்கு இந்த மாடலையும் ஒன்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? 0 ஈக்குவல் டு சம் வேல்யூ வர மாதிரியும் நான் ஒரு சம் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு கலரா நம்ம வச்சுக்கலாம். கலர் வாட் கலர்? சரி, ஓகே. சொல்லுங்கம்மா. கொஸ்டின் 3x plus y minus 3z equal to 1 minus 2x minus y plus 2z equal to 1 minus x minus y minus 6x minus x ka. Oh. minus x minus y plus z equal to 2. ஓகே, சரி. இப்போ பாருங்க. சரி, நீங்க எல்லாருமே இசட் எப்படிமா சொல்வீங்க? எப்படி உங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? அது எப்படி படிப்பீங்க? இசட்ன்னு தான் சொல்வீங்க. வேற யாரும் வித்தியாசமா சொல்வீங்களா?
ஜெட்னு யாராவது சொல்வீங்களா? எந்த ஸ்கூல்ல ஜெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஹரிணி இல்லையா? சரி, ஓகே. இல்ல ஒரு ஊர்ல போயிட்டு நான் இந்த மாதிரி இசட்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் என்னைய பார்த்து சிரிச்சுட்டாங்க. அது ஜெட்டு அப்படின்ட்டாங்க. அதான் கேட்டேன் உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. சரி, ஓகே. இந்த சம் பாருங்கம்மா, நம்ம எதை கேன்சல் பண்ணா இதுல ஈஸியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸா ஒய்யா இசட்டா? ஒய்க்கா. ஒய். ஏன் ஒய்? ஒய் மேல பிளஸ்ல இருக்கு, கீழே மைனஸ்ல இருக்குக்கா. கேன்சல் ஆனா ஈஸியா கேன்சல் ஆயிடுமாக்கா? ஆயிடும். அதுவும் இல்லாம முன்னாடி எதுவும் வேரியபிள்ஸ் இல்ல, எதுவும் நம்பர்ஸ் எதுவுமே இல்ல, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எதுவும் இல்ல. ஏன்னா அப்படி இருந்தா நம்ம வந்து ஏதாவது மல்டிபிள் பண்ணணும், அந்த மாதிரி வேலை இருக்கும். இதுல எதுவுமே வேலை இல்லை, அதனால ஒய் ஈஸியா எடுத்துக்கிறோம். சரி, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும், கூட்டினாலே போதும், ஒய் கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம ஆட் பண்ணுவோமா? 3x plus y minus 3z equal to 1 minus 2x minus y plus 2z equal to 1. அப்படியே நம்ம ஆட் பண்ண வேண்டியதான், கூட்ட வேண்டியதான். அப்ப இந்த y ரெண்டு கேன்சல் ஆயிடும். 3x minus 2y ஆன்சர் என்னமா? எக்ஸ்க்கா. x minus 3z plus 2z சால்வ் பண்ணா minus z equal to 2. ஓகேவா? அப்ப இதை நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துப்போம். மைனஸ் 2x மைனஸ் ஒய் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் z ஈக்குவல் டு 2. இதை என்ன பண்ணணும்? ஒய் கேன்சல் பண்றதுக்கு பிளஸ் பண்ணோம்னா இதுவும் மைனஸ்ல இருக்கு, இதுவும் மைனஸ்ல இருக்கு. அப்ப ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஆட் ஆகி 2z மைனஸ் 2zன்னு வந்துடும். அப்ப அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணுவோம், கழிப்போம். அப்பதானே குறி மாறும். இது ரெண்டும் குறியெல்லாம் மாறிடும். எல்லாத்துக்கும் மாறினதுக்கு அப்புறமா நமக்கு ஈஸி, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 2x பிளஸ் எக்ஸ் சால்வ் பண்ணா எக்ஸுக்கா. என்ன எக்ஸ்? மைனஸ் மைனஸ் எக்ஸ். ஏன்னா மைனஸ் தானே பெருசுல இருக்கு. ஓகே, 2z மைனஸ் z சால்வ் பண்ணா இசட்டுக்கா. z ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சால்வ் பண்ணா மைனஸ் 1க்கா. மைனஸ் 1. வெரி குட், வெரி குட். இது வந்து நம்ம 5th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 4யும் 5யும் நம்ம எடுத்துக்கிறோம். 4யும் 5யும் எழுதுவோமா? ஓகேக்கா. ஓகே, ஓகே. x minus z equal to 2 minus x plus z equal to minus 1. இப்போ இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம்னா எதுவும் கேன்சல் ஆகாது, எக்ஸும் கேன்சல் ஆகாது, ஒய்யும் கேன்சல் ஆகாது, ரெண்டுமே ஆட் ஆகிரும். ஆனா இப்படியே நம்ம கூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே கேன்சல் ஆகும். இப்ப நான் சப்போஸ் சைன் சேஞ்ச் பண்ணிட்டா இதுவும் பிளஸ் ஆயிடுமா? 2xன்னு ஆன்சர் வரும். இங்க வந்து மைனஸ் 2yன்னு 2zன்னு இங்க இருக்கும். ரெண்டுமே கூட்டிக்குவோம், அதனால அது வேண்டாம். அப்ப நம்ம அப்படியே டைரக்டா ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆகி 0ன்னு வருது. இந்த பக்கம் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 1ன்னு வருது. அப்ப 0 ஈக்குவல் டு சம் வேல்யூ வந்திருக்கு. இப்படி வந்தா நம்ம என்ன சொல்யூஷன் எழுதணும்? தீர்வே இல்லக்கா. அந்த தீர்வே இல்லை, இதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. 0 ஈக்குவல் டு எப்படிப்பா ஈக்குவல்ல ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நமக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு எழுதிடுறோம். there is no solution, இதற்கு தீர்வு இல்லை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நீங்களே சும்மா யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1 உங்க கையில வந்து 5 ரூபாய் இருக்கு. அந்த 5 ரூபாய் வந்து நான் வந்து இதோட வேல்யூ வந்து 0, உங்க கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க கையில 5 ரூபாய் வச்சிருக்கீங்களா, நீங்க எந்த காசுமே வச்சிரல, நீங்க 0 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? மாட்டோம்க்கா. ஏன் மாட்டீங்க? ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? நம்ம கையில காசு இருக்குல்லக்கா. உங்க கையில ஒரு காசு இருக்கு, அது 5 ரூபாய் காசு இருக்கு. ஆனா அத போய் 0ன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அப்ப 0வோட அதை நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வேல்யூ இருக்கு, அதுக்கு வேல்யூ இல்ல. அப்ப 0க்கு வேல்யூ இல்லையாக்கா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்கு. அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து.
ஓகேவா? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 0 ஈக்குவல் டு ஏதாவது 0க்கு இது ஈக்குவல்னு சொன்னா கிடையாது. 0க்கு எதுவுமே ஈக்குவல் கிடையாது. அதனால இதுக்கு நோ சொல்யூஷன். ஒரு மூவி பார்த்திருக்கீங்களா? 0 வச்சு ஒரு மூவி ஒண்ணு வரும். ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் வந்து படிக்க மாட்டான். ஆனா தமிழ் மூவி கிடையாது. ஆனா தமிழ்ல டப் பண்ணி வந்தது. ஒழுங்கா படிக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து மேத்ஸ்ல வந்து அவனுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அவன் எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். மேத்ஸ்ல எது சொல்லிக் குடுத்தாலும் அவன் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு பெரிய டவுட் என்னன்னா, 0க்கு ஏன் வேல்யூ இல்லன்னு சொல்றீங்க? 0க்கு முன்னாடி போட்டா எப்படி வேல்யூ இல்லன்றீங்க? 0 வந்து ஒரு நம்பருக்கு அப்புறம் போட்டா வேல்யூ இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அந்த மாரி அவனுக்கு வந்து டவுட் இருந்துட்டே இருக்கும். அவன கிளாஸ்ல எல்லாருமே 0, 0ன்னு சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ்ல எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மேத்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எப்பவுமே அந்த பையன 0, 0ன்னு சொல்லுவாங்க. அந்த படம் யாரும் பார்த்திருக்கீங்களா? இல்லக்கா இப்பதாங்க இல்லையா? முடிஞ்சா பாருங்க. ஆனா பேர் எனக்கு தெரியல. அது ஏதோ கொஞ்சம் புது படம் தான். பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா சர்ச் பண்ணி நான் சொல்றேன். ஓகேக்கா. ஓகேமா. சரி. இந்த சம் பாருங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லக்கா. ஓகே. மத்தவங்களுக்கும் அப்படி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா அப்படி கேளுங்க. இல்லக்கா. இல்லக்கா. ஓகேமா. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் சம் போட்டுமா? போலாம்க்கா. சரி. இப்போ இந்த 2 மாடல வச்சு கொஞ்சம் சம்ஸ் இருக்குல்ல? அதுல உங்களால எத போட முடியும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க பயிற்சியில. நெக்ஸ்ட் சம் சொல்லி கொடுக்குறேன். இது ஆல்ரெடி போட்டுட்டீங்க. இதுலலாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் இருக்கு. அத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன்னா நீங்களே போட முடியும். அது நான் உங்களுக்கு இத வந்து ஈக்குவேஷனா மாத்துற வரைக்கும் நான் சொல்லிக் குடுத்துடுறேன். 2த்துலயும். ஏன்னா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? சமன்பாடுகளா கொண்டு வர வரைக்கும் நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சமன்பாடுகள நீங்களே தீர்த்துக்கலாம். ஈக்குவேஷன நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் இது 2த்துக்கும். இந்த சம் இப்ப நீங்க போடலாம். தன்மையை ஆராய்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, தீர்வுகளின் தன்மை ஆராய்கன்னா, அந்த சொல்யூஷன வந்து அது என்ன மாதிரி சொல்யூஷன்? எண்ணற்ற தீர்வா? இல்ல தீர்வே இல்லையா? அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மாடல். ஓகேவா? தீர்க்கன்னு தான் குடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஆன்சர் வருதோ அத வச்சு நீங்க எழுதிக்க வேண்டியதான். ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியத்துக்கு கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு 0 ஈக்குவல் டு 0 வருதா? இல்ல 0 ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் வருதா? அப்படின்னு செக் பண்ணணும். இல்லன்னா XYZ ஆன்சர் வந்துட்டா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த சம் நீங்க உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன். சரியா? செகண்ட்ல ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு ஹோம்வொர்க்னு வச்சுக்கோங்க. நெறைய ஹோம்வொர்க் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மாத்தி குடுத்துறேன். ஓகே. இப்ப இந்த சம் தான் பார்க்கணும். 3.7. இந்த கொஸ்டின் அப்படியே படிக்கிறீங்களா? இது அப்படியே வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா. இன்னைக்கு பிடிஎஃப் அனுப்ப முடியாது போல இருக்கு. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியுது. Zoom ஆப்ல எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. Zoom தான். ஓகே. நான் டெலீட் பண்ணிடவா? ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே. சரி. அந்த ஈக்குவேஷன் அப்படியே சொல்றீங்களா? x/2 1 மினிட் மேம். நான் கலர் மட்டும் பிளாக் எடுத்துக்கிறேன். x/2 minus 1 X, by X. 2 ஆ. minus 1 ம். x/2 கா. ஓகே. x/2 minus 1 equal to y/6 plus 1 ம். equal to z/7 ம். plus 2 ம். இந்த கம்மா போட்டிருக்காங்கக்கா. ம். y/3 plus ம். ம்.
y/3 3 தாம்மா போட்டிருக்கேன். 3 தாம்மா. z/2 ஆ ஈக்குவல் டு 13 ஓகே. வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லக்கா. இல்ல. சரி. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. இங்க ஒரு டேம் இருக்கு, இங்க ஒரு டேம் இருக்கு, இங்க ஒரு டேம் இருக்கு. மூணுமே ஈக்குவல்ல இருக்கு. இது ஒரு டேம் ஈக்குவல் டு 13 அப்படி இருக்கு. நான் இப்ப இது என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்க போறேன். செகண்ட் தேர்டும் ஈக்குவல் அப்படி நானாவே சும்மா எடுத்துக்க போறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். நீங்க எதை வேணாலும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கூட ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க ரெண்டு வேல்யூ ஏதோ ரெண்டு எடுத்து ஈக்குவல்னு எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் தேர்டையும் நான் எடுத்துக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? x/2 - 1 ஈக்குவல் டு y/6 + 1. இது ரெண்டும் ஈக்குவல் நானா எடுத்துக்கிறேன். இதுல இந்த நம்பரை ஒரு சைடு கொண்டு போறேன். இந்த டேமை ஒரு சைடு நான் கொண்டு வர போறேன். அப்போ x/2 இந்த டேம் இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல y/6ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க ஒரு +1 இருக்கு. இந்த -1 இந்த பக்கம் வந்தா +1. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? x/2 - y/6 = 2. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோமா? 6x - 2y ஹோல் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 2. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சரி அப்புறமா கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து கீழேயும் 2 வந்து 6ஆ மாத்தணும்னா இங்க 3 கூட மல்டி பண்ணலாம். உங்க விருப்பம், எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மெத்தட்லாம் தெரியும். சும்மா நான் இப்போ கிராஸ் மல்டிபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? குறுக்கு பெருக்கல் பண்றேன். ஓகே. இப்போ 6x - 2y இது இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 24. இப்போ எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். நான் எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணிக்க போறேன். இல்லைன்னா காமனா எடுத்து 2 அப்புறமா கூட கேன்சல் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆன்சர் கரெக்டா வந்துடும். நீங்க கரெக்டா உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ நீங்க போடலாம். நான் இப்ப எல்லாத்துலயும் 2 டிவைட் பண்ண போறேன். அப்போ இது வந்து 3xன்னு வந்துடும். இதுல 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய்னு மாறிடும். இதுல 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12ன்னு கிடைக்கும். இதைதான் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதான்னு ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க ஒரு டைம். திருப்பி எதுவும் சொல்லி கொடுக்கணுமா? லாஸ்ட் மட்டும் சொல்லி கொடுங்கக்கா. நான் இதுல இருந்தே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1ன்னு வந்துருமா? அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு +1 இருக்கு. 1 1 2ன்னு இந்த பக்கம் கிடைச்சிருது. இந்த டேம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். அப்போ x/2 - y/6ன்னு வருது. இதை அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்றேன். அப்போ இந்த 6 இங்கேயும் 2 இங்கேயும் போயிடும். இது ரெண்டு மல்டி பண்ணி கீழே 12ன்னு வச்சுக்கிறேன். இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 24ன்னு ஆக்கிடுறேன். எல்லாத்தையுமே 2ஆல டிவைட் பண்றேன். அப்ப 3x - y ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்குதுமா? ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த டேமையும் சால்வ் பண்ணுவோமா? என்னென்ன இருக்கு பாருங்க. y/6 அதே மாதிரிதான் 1 = z/7 + 2. நான் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ y/6 - z/7 = 2 - 1. ஏன்னா இந்த 1 இந்த பக்கம் வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட். அப்போ 7y - 6z டிவைடட் பை இது மல்டி பண்ணா 42 1. இதை இங்க மல்டி பண்ணிக்கோங்க. அப்ப 7y - 6z = 42. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து செகண்டும் தேர்டையும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் ஓகேவா பாருங்க. ஓகேவா? இங்க எழுதுட்டுமா? ஓகேமா. ஹரி வந்து பேச பார்த்தாங்க. அதுக்குள்ள ஹர்ஷித் வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? சரி. இப்போ இந்த ஈக்குவேஷன் இது டைரக்டா தான் இருக்கு. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதான். அப்போ y/3 + z/2 = 13. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 2y + 3z = இது மல்டி பண்ணா 6.
அந்த 6 இது கூட இந்த இந்த பக்கம் கொண்டு வந்து பெருக்கிக்கோங்க. இப்ப பெருக்குனீங்கன்னா 18 பேலன்ஸ் 1 6 78 கரெக்டாமா? ரைட்க்கா. ஓகே, இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணியே ஆகணும். இப்போ இதுலயும் y zன்னு இருக்கு, இதுலயும் y zன்னு இருக்கு. அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது வரைக்கும் எல்லாரும் பாருங்க. நான் இந்த ஸ்கிரீனை வந்து நான் அழிக்க போறேன். அப்படியே பாருங்க இந்த ஸ்கிரீனை. அந்த ஈக்குவேஷன் மட்டும் யாராவது நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை அழைச்சிட்டு போடலாம். ஓகே. இது அப்படியே அழைச்சிக்குவாமா? ஓகேவா இது? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே ஓகே. அப்படியே ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்கம்மா. 3x minus y ம் equal to 12. ம் 7y minus 6z ம் equal to 42. ம் 2y plus 3z ம் equal to 78. ம் ஓகே. இப்போ நான் செகண்ட் தேர்டையும் நான் எடுத்துக்கிறேம்மா. ஏன்னா இதுலயும் y z இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டேம் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். இப்போ எதை ஈஸியா கேன்சல் பண்ணலாம் பாருங்க. ஒய்யா இசட்டா? z. இசட். எப்படி கேன்சல் பண்ணலாம்? வெரி குட் காவியா, கரெக்டா சொல்றீங்க. என்ன பண்ணா இது சால்வ் ஆகும்? இங்க என்ன இருந்தா சால்வ் ஆகும்? இங்க மேல 6z இருக்கு, இங்க 3z இருக்கு. இந்த 3ய நம்ம 6ஆ மாத்தணும்னா நம்மளால இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த 6 3ஆ மாத்தணும். 6 3ஆ மாத்துறது கஷ்டம். ஆனா 3 6ஆ மாத்தலாம். இது கூட 2 மல்டிபிள் பண்ணாலே இது 6ஆ மாறிடும். 2 மல்டிபிள் பண்ணணும்னா இதுக்கு மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது. பண்ணா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். அப்ப இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 2ஆல மல்டிபிள் பண்ணா 4y plus 6z. இது கூட 2 மல்டிபிள் பண்ணா 16 1 17 sorry 14 15 1 5 6 கரெக்டா? ரைட்க்கா. கரெக்ட். இது நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த செகண்டையும் ஃபோர்த்தையும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். செகண்ட் என்ன இருக்கு? 7y minus 6z equal to 42. இப்போ இந்த ஈக்குவேஷன் 4y plus 6z equal to 156 அப்படியே கூட்ட வேண்டியதான். கூட்டினா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணோம்னா 11y. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 9 1. இப்போ நமக்கு y தான் வேணும். y மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். 198 இங்க இருக்கு, டிவைடட் பை 11 இருக்கு. 11 டேபிள்ல நான் கேன்சல் பண்ண போறேன். 19ல ஒரு 11 இருக்கு, பேலன்ஸ் 8. 88ல 8 டைம்ஸ் 11 இருக்கு. அப்போ y-யோட வேல்யூ 18. இப்படி நான் y-யை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இது ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேக்கா. ஓகே, ஈஸி தான். நம்ம எப்பவும் பண்ற அதே மெத்தட் தான். சரி, ஓகே. இப்போ y கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எதுலயாவது சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிப்போமா? ஓகேக்கா. ஓகே, அப்போ 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 3x minus y equal to 12. 3x minus yக்கு பதிலா 18 equal to 12. நமக்கு x தான் வேணும். அப்ப இந்த 3x இங்க வச்சுக்கிட்டு -18 இந்த பக்கம் போச்சுன்னா +18 கூட்டும். அப்படி ஆட் பண்ணா 30 with 3x. சொல்லுங்கப்பா, x ஓட வேல்யூ என்னப்பா? 10க்கா.
10. வெரி குட் வெரி குட் வெரி குட். எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எக்ஸையும் ஒய்யும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணா இசட் கண்டுபிடிச்சிடலாம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி இசட் கண்டுபிடிப்போம். 2y plus 3z equal to 78 இருக்கு. 2yக்கு பதிலா 18 plus 3z equal to 78. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்க. 38 சரி 32 36 கரெக்டுமா? 36. இங்க வந்து 3z equal to 78. இந்த 3z இங்கே வச்சுக்கலாம். 78 minus 36. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கம்மா. எத்தனை வருது பாருங்க. 42. 42. நமக்கு z தான் வேணும். இந்த 3யும் 42 கேன்சல் பண்ணா 1 டைம் பேலன்ஸ் 1 12 4 டைம்ஸ். அப்ப z ஓட வேல்யூ 14. அப்ப xy z இதுல ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சிருச்சுன்னா நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாத்துக்கோங்க கரெக்டானு. இங்க 3x இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுமா? 3xக்கு பதிலா 10 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 18. சால்வ் பண்ணா 12 வர்றதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 30. 30ல 18 போயிடுச்சுன்னா 12 தான் கரெக்ட். இப்ப கரெக்டா வருது. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இது மாதிரி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கண்டுபிடிச்சது கரெக்டான ஒரே ஈக்குவேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க அது மாதிரி இல்ல. அதனால நான் 2 ஈக்குவேஷன் 2 வேல்யூ இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்திருக்கேன். இல்லக்கா எனக்கு இசட்டும் கரெக்டான தெரியணும்னா நீங்க இசட் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா இசட்டும் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இது சும்மா வெரிஃபிகேஷனுக்கு தான். இதுக்கு மார்க்லாம் கிடையாது. நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா நீங்களே உங்களை செக் பண்ணி பாக்குறீங்க. எக்ஸ் ஒய் இசட் மூணு கண்டுபிடிக்கிறதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லைங்கக்கா. இல்லக்கா. ஓகேப்பா. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? புரியுதா? புரியுதுக்கா. ஓகே ஓகேமா. ஓகேமா. ஏதாவது திருப்பி சொல்லி தரணும்னா கேளுங்க. ஏதாவது திருப்பி சொல்லி தரணுமா? இல்லக்கா. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட்னா செகண்ட் சாப்டர் ஃபுல்லும் டெஸ்ட்டுமா. 2வது பாடம் ஃபுல்லும் நம்ம முடிச்சிருக்கோம்ல அது ஃபுல்லும் ஒரு டைம் பாத்துருவாங்க. அதுல இருந்து ஓவரால் டெஸ்ட் ஒன்னு இருக்கு. ஓகே நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க் போட்டு அனுப்புவேன் இந்த டைம். சரியா? அதனால கொஞ்சம் பார்க்காம தான் எழுதணும். பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு பார்க்காம உட்காந்து எழுதுங்க. 50 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அனுப்புற கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுற ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுப்பேன். பப்ளிக்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கிற சம் மட்டும் தான் நான் கொடுப்பேன். சரியா? அதனால அந்த சம்மெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பா. நாளைக்கு போடுங்க. சப்போஸ் ஏதாவது அதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வரும்போது நீங்க கேட்டுக்கணும். ஓகே? எல்லாருமே நாளைக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. தெரியுதோ தெரியலையோ சும்மாவது அட்டென்ட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க போடணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நோட் எத்தனை முடிச்சிருக்கீங்க எழுதி எழுதி ஒர்க் அவுட் பண்ணி? 2 பத்தாது. அப்புறம் 2 பத்தாது. உங்க 2 சாப்டர் முடிச்சாச்சு. 2 சாப்டருக்கு 2 நோட் பத்தாதே. ஓகே. அதுக்கும் மேல யாராவது காம்படிஷன் இருக்கீங்களா? 6 விட தாண்டி நான் எவ்வளவுப்பா? கால்வாசி நோட்டு. கால்வாசி நோட்டு எத்தனை குயர்? 6 குயர்ல கால்வாசியா? அப்படின்னா எத்தனை குயர்? 6 குயில் இருக்குக்கா. புரியலமா. சரி புரியலப்பா. அக்கா சின்ன கிங் சைஸ் நோட்டு தான்க்கா அது. ஓகே ஓகே. அதுல கால்வாசி தான் முடிச்சிருக்கீங்களா? ஆமாக்கா. அது பத்தாதுப்பா. எனக்கு 8க்கா. அக்கா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிதான்க்கா எல்லாத்தையும். ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்ப பாப்பீங்க நீங்க?
டெய்லி ஞாயிற்றுக்கிழமை பாத்துருவாங்க பிரியாக்கு மாட்டான் டெய்லியும். அப்படியா? சரி. நான் யூடியூப்லயும் இருக்குல்ல, அது கூட பாத்துக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்றது தான் பெஸ்ட். ம். யாரோ என்கிட்ட ஒரு பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. அக்கா நீங்க நடத்துற எல்லா சம்மும் புரியுது. நான் நல்லா போட்டுட்டு இருக்கேன்க்கா. ஆனா எக்ஸாம்னா எனக்கு பயமா இருக்குன்னு எனக்கு எக்ஸாம்ல போயிட்டு மார்க் வரமாட்டேங்குதுன்னு ஒரு பாப்பா என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க வந்து போட்டு பாருங்கம்மா. அப்பதான் உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க போட்டு பார்க்கணும். கண்ணால பார்த்தா மட்டும் போதாது. அது கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஆனா நீங்க போட்டு பார்த்தா தான் அதுல என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரியும். ரைமிங்கா இருக்குல்ல? ஆனா அதான் உண்மை. நீங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு போட்டு போட்டு பாருங்க. ஹர்ஷித் நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா, நான் இப்ப சொல்ற ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறீங்களோ, அது மாதிரி நீங்க போட்டு பார்க்கணும். நெறைய போட்டு பாருங்கப்பா. ஓகேக்கா. ம். போட்டு பாருங்க. எல்லாரும் போட்டு பாருங்க. சரியா? நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான். அக்கா ஹரி யூடியூப்ல தான் பாக்குறான். YouTubeல தான் பார்க்குறாங்களா? பார்க்கறதோட இருக்கக்கூடாது. போட்டு பார்க்கணும். அக்கா ஒர்க் அவுட் பண்ணி பாப்பேன். ஒர்க் அவுட் பண்ணி அக்கா பாருங்க. போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி சரி. சொல்லுங்க. அக்கா சுத்த போய்க்கா சொல்றது. சரி. நான் மார்க் வச்சு கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதுங்க. அதுல கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே. சரி. சச்சின் கேரக்டர காணோம். டான்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் நடக்குதுன்னு அவங்கலாம் வரல. அதான் கொஞ்சம் ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அக்கா ஹர்ஷித் பாடுறானா? இல்ல பாடுறீங்களா ஹர்ஷித்? இல்லக்கா. உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிறீங்களேப்பா. நீங்க இருங்க. நிரஞ்சனா பாட போறாங்க இப்போ. ஐயோ நிரஞ்சனாவே இல்லையா? இருக்காங்க. பாடுறீங்களாமா? வேணா கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்க. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது, அது என்ன? வெடிக்கா. ஆமாக்கா. சூப்பர். சொன்னது யாரு? ஹரிஷ்கா. வெரி குட். நான் சொல்றேன்க்கா. கேளுங்கம்மா. இருட்டு வீட்டுக்குள் மரட்டு ராஜா. என்னம்மா? இருட்டு வீட்டுக்குள் மரட்டு ராஜா, அது என்னக்கா? மெழுகுவத்தி. தப்புக்கா. விளக்கு. இல்லக்கா. நானே சும்மா அடிச்சு வச்சிருக்கேன். டியூப்லைட். இல்லக்கா. டிவி. இல்லக்கா. சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. ஆன்சர் சொல்றேன். சொல்லுங்க. குளுமக்கா. என்னம்மா? குளுமை. குளுமை. குளுமனா? அந்த காலத்துல இந்த எல்லாம் போட்டு வைப்பாங்க நெல்லு. ஓ தெரியலையே. ஒருவேளை எங்க ஊர் சைடு வேற ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டுக்கிறேன் வீட்டுல. சரி. சரி. ஓகே. வேற யாரும் ஏதாவது சொல்றீங்களா? இல்லக்கா. ஓகே. இளம்பிரியன் நீங்க எதுவும் சொல்றீங்களா? நந்தினி, தாரகா, ஹர்ஷ்னி கரெக்டா காணாம போயிட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் சம் போட்டுமா? அக்கா சொல்லுங்கம்மா. ஃபார்முலா கேட்டாங்களாக்கா என்ன ஃபார்முலாமா? குரூப்ல? ஃபார்முலா ஆமா. எழுதி வச்சிருக்கீங்களா? அனுப்பிச்சுடவாக்கா? அனுப்புங்கம்மா. குரூப்லயே போட்டு விட்டுருங்க. ஓகேக்கா. காவியா தானே கேட்டாங்க. யாரு கேட்டாங்கன்னு தெரியல. காவியா அனுப்பிச்சுடுறேன். அனுப்பி விடுங்க.
சரி ஓகேம்மா, அப்படியே அனுப்பி விட்டுருங்க. நான் அப்படியே வந்துடுறேன். ஹஷ்னி கரெக்டா காணாம போயிட்டீங்க பாத்தீங்களா? உங்களதான் தேடணும். சரி ஓகே. ஓகேம்மா, நான் இந்த சம் முடிஞ்சிருச்சா? நான் வந்து ஈக்குவேஷன் எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. ஏன்னா நாளைக்கு நீங்க வீட்டுல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் தேர்டு இதுல செகண்ட் தேர்டு இதெல்லாம் ஈக்குவேஷன் ரெடி பண்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். சமன்பாடுகளை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? ஓகேக்கா. ஓகே, எனக்கு இப்ப இந்த செகண்ட்ல சொல்லுங்கம்மா. செகண்ட் சொல்லுங்கம்மா. செகண்ட்ல செகண்டாக்கா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட்ல செகண்ட். 1/x இருங்க, 1/x minus 2/y plus 4 equal to 0. 1/y minus 1/z plus 1 equal to 0. 2/z plus 3/x equal to 14 கா. ஓகேம்மா, சரி. இப்ப இதெல்லாம் சமன்பாடா நம்ம மாத்தணும். இது என்ன பண்ணலாம்? எல்லாமே எக்ஸ் கீழே இருக்கு, ஒய் கீழே இருக்கு, 1/yன்னு இருக்கு, 1/zன்னு. ஓகே, இந்த மாடல்ல ஒரு சம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது புரியும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நான் 1/xன்னு இருந்தா கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன். 1/yன்னு இருந்தா கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். 1/zன்னு இருந்தா கேபிட்டல் இசட் அப்படின்னு நானாவே சப்ஸ்டியூட் பண்ண போறேம்மா. இந்த 1/z எக்ஸுக்கு பதிலா கேபிட்டல் எக்ஸ், இந்த -2 மேல அப்படி இருக்கட்டும். இங்க 1/yன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒய்க்கு பதிலா கேபிட்டல் ஒய். இந்த +4 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -4. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாறிடுச்சு பாருங்க. புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? பாருங்க. அப்படியே இந்த டேம் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்றேன். கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் இசட்னு. 1/yக்கு பதிலா கேபிட்டல் ஒய், 1/zக்கு பதிலா கேபிட்டல் இசட். இந்த +1 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுறேன், -1. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க 2/zனா இதுக்கு என்ன மீனிங்னா 2 × 1/zன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 2 நான் அப்படியே எழுதிக்கிட்டு இந்த 1/zக்கு பதிலா கேபிட்டல் இசட் பிளஸ் அதே மாதிரி 3 எழுதிக்கிட்டு 1/xக்கு பதிலா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்க எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆனா நீங்க இதுல சால்வ் பண்றதுல நீங்க சிரமப்பட போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம் அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன். நான் இதை சொல்லி கொடுத்துட்றேம்மா அப்படியே. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஏன் நீங்க சிரமப்பட போறீங்கன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். ஏதாவது கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். என்னவா இருக்கும்? இதான் தேர்ட் ஈக்குவேஷன். சும்மா மாத்தி எழுதிட்டேன் எக்ஸ் முன்னாடி பின்னாடி. என்னம்மா சொல்லுங்க, என்ன தோணுதோ சொல்லலாம். லெட்டர் ஃபார்ம்லயும் மாறி மாறி இருக்குல்லக்கா, கரெக்ட். இதனால நம்மளால ஈஸியா கேன்சல் பண்ண முடியாதுல. வெரி குட், கரெக்ட். இங்க இப்ப எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு, இங்க ஒய் இசட்னு இருக்கு, இங்க இசட் எக்ஸ்னு இருக்கு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எதுலயுமே சேம் டைமா இல்ல. எக்ஸ் ஒய்னா இங்கேயும் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இல்ல ஒய் இசட்னா இங்கே ஒய் இசட் அப்படி இல்ல. இங்க எக்ஸ் ஒய்னா இங்க ஒய் இசட், இங்க இசட் எக்ஸ் அப்படி எல்லாமே மூணுமே வித்தியாசமா இருக்கு. அப்போ மூணுமே வேற வேற பேர்ஸா இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், 3 ஈக்குவேஷன் இருந்தா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஆக்குங்க.
இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஆக்குங்க, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஆன்சரை கொண்டு வாங்கன்னு சொன்னேன்னு அந்த மெத்தட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணணும், செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணணும். நான் இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா இப்போ இங்க எக்ஸ் ஒய் இருக்கு, இதுல ஒய் இசட்னு இருக்கு, இந்த ரெண்டுத்துலயும் காமனா இசட் இருக்கு, இசட்டை கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க ஒய் இசட், இங்க இசட் எக்ஸ் இருக்கு, இது ரெண்டுத்துலயும் காமனா இசட் இருக்கு, அப்ப இசட்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். எதையாவது கேன்சல் பண்ணா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரணும். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க எக்ஸ் ஒய்ன்னு இருக்குல்லமா, இதை அப்படியே வச்சுக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. இந்த செகண்டையும் தேர்டையும் பாக்குறேன் நான். இதுல இங்க ஒய் இசட் இருக்கு, இங்க இசட் எக்ஸ் இருக்கு, இது ரெண்டுத்துலயும் இருக்கிற இசட்டை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா ஒய் எக்ஸ் நமக்கு கிடைக்கும், எக்ஸ் ஒய் மட்டும் கிடைக்கும். கரெக்டா? அப்ப அந்த எக்ஸ் ஒய் டேம இது கூட நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏதாவது நம்ம சேமா மாத்தினா தானே நம்மளால கழிக்க முடியும். அதுக்காக நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லயும் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் இசட்டை நான் கேன்சல் பண்ண போறேன். இசட்டை கேன்சல் பண்ணி ஒய்யும் எக்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ரெடி பண்ண போறேன். ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட நான் சால்வ் பண்ண போறேன். கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நீங்க தான் இப்ப எனக்கு சொல்லணும். ஓகேக்கா. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஃபைனலா நீங்க வர ஆன்சரை இந்த மாதிரி மாத்தி தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நம்மளாவே எடுத்திருக்கோம், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட்னு நம்மளா சும்மா வச்சிருக்கோம், அது நம்ம மாத்தி கொடுக்கணும். இப்ப இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். டெலீட் பண்ணிக்குவாமா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே, அப்படியே ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x minus 2y equal to minus 4. Second equation ka. y minus z equal to minus 1. 3x plus 3 capital X plus 2z equal to 14 ka. ஓகே, இதுல எல்லாமே கேபிட்டல் தான். 2z ka. 2z. ஓகே, எல்லாமே இதுல கேபிட்டல்ஸ் தான். இதுல எல்லாமே கேபிட்டல் தான். சரி, இது 1, இது 2, இது 3. நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் ஒய்யை கேன்சல் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்டும் செகண்டும் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 4. அதுக்கு நேரா நீங்க எழுதிக்கணும். இப்ப இதுல இசட்ன்ற வேல்யூ இல்ல, அப்ப நாங்க சும்மா விட்டுட்டு, இல்ல நீங்க 0 இசட்னு கூட போடலாம், உங்க விருப்பம். இல்ல அந்த இடத்த கேப்பா கூட விட்டுக்கலாம். நான் சும்மா 0 இசட்னு போட்டுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ல ஒய் இருக்கு, இசட் இருக்கு, எக்ஸ் இல்ல, அப்ப நான் எக்ஸ் 0 எக்ஸ்ன்னு சும்மா நானா போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? இப்ப நம்ம ஒய்யை தான் என்ன கேன்சல் பண்ண போறோம், இசட்டை கேன்சல் பண்ண போறோமா? எதை கேன்சல் பண்ண போறோம்? ஓ, நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாத்தீங்களா? நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், செகண்டும் தேர்டையும் நான் எடுத்துக்க போறேன், அதுல இருந்து கேன்சல் பண்ண போறேன்னு தான் நான் சொன்னேன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, ஒய். ஒய் அப்படின்னா உங்களுக்கு என்ன காணுங்க, எக்ஸ காணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்கிற இடத்துல 0x நானா சும்மா போட்டுக்கிறேன், ஒய் இருக்கிற இடத்துல ஒய் தான் இருக்கு, இசட் இருக்கிற இடத்துல மைனஸ் இசட் இருக்கு, -1. இந்த ஈக்குவேஷன்ல 3x, இதுல ஒய்யே காணும், அப்போ ஒய் இருக்கிற இடத்துல நானாவே 0y போட்டுக்கிறேன், இசட் இருக்கிற இடத்துல 2z ஈக்குவல் டு 14. ஆமா, ஓகே, அப்படி எழுதிக்கிறேன். இது எல்லாருக்கும் புரியுதா? இங்க இதுல எக்ஸ காணும், இதுல ஒய்யை காணும், நம்மளா சும்மா போட்டிருக்கோம் நேரா சால்வ் பண்றதுக்காக. இப்ப பாருங்க, இங்க 2z இருக்கு, நம்ம இதுல என்ன கேன்சல் பண்ண போறோம், இசட்டை தானே கேன்சல் பண்ண போறோம். இங்க 2z இருக்கு, இங்க வெறும் z இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல மல்டி பண்ணிக்க போறேன். அப்போ இது கூட நீங்க 2 மல்டி பண்ணாலும் மல்டி பண்ணலனாலும் 0 இன்டு எனிதிங் 0 தான். அப்ப இது 0 தான். இது 2y மாறும், இது 2z மாறும், இது -2 வரும். நான் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2 மல்டி பண்ணிக்கிட்டேன்.
ஓகேவா? இப்ப அப்படியே நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா 0 இது கூட 3x ஆட் பண்ணா 3x தான். 2y அது கூட 0 ஆட் பண்ணா 2y தான். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டுத்தையும் கழிச்சோம் அப்படின்னா 12. இது வந்து நான் 4th equation வச்சிருக்கேன். புரியுதா பாருங்க? செகண்டையும் தேர்டையும் நான் சும்மா சால்வ் பண்ணிருக்கேமா. இசட்டை கேன்சல் பண்ற மாதிரி இது ஃபுல்லா 2ஆல மல்டி பண்ணி அப்படியே கூட்டி இருக்கு. கேன்சல் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேப்பா. இப்ப பாருங்க இதுல xy இருக்கு, இதுலயும் xy இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 4th ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். x minus 2y equal to minus 4. இங்க என்ன இருக்கு? 3x plus 2y equal to 12 இருக்கு. இது அப்படியே ஆட் பண்ணாலே போதும். y கேன்சல் ஆயிடும். அப்போ 4x equal to இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 8. இந்த 4 80 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times. அப்ப கேபிட்டல் x ஓட வேல்யூ 2. x கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா y கிடைக்கும். நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸே இல்ல. அப்ப அதுல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். x minus 2y equal to minus 4னு இருக்கா? அதுல xக்கு பதிலா 2. 2y equal to minus 4. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல தான் போகும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா minus 6. இங்க minus 2y. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணா 3. அப்போ ஒய்யோட கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸும் கிடைச்சிருச்சு, ஒய்யும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி z கண்டுபிடிக்க போறேன். y minus z equal to minus 1. yக்கு பதிலா 3 minus z equal to minus 1. இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா minus 1 minus 3ன்னு வரும். சால்வ் பண்ணோம்னா minus 4. இங்க minus z. இதையும் கேன்சல் பண்ணணும்னா z ஓட வேல்யூ 4. அப்ப x y z மூணுமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஆனா நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட் தானே வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? கேபிட்டல் எக்ஸ்னா 1/xன்னு அர்த்தமா? அப்ப கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ இங்க என்ன? 2 ஈக்குவல் டு 1/x. நான் என்ன பண்ண போறேன்? இந்த எக்ஸை இங்கேயும் இந்த 2ஐ இங்கேயும் கொண்டு வர போறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே தலைகீழ எழுதிக்கிட்டாலும் ஒண்ணுதான். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த 2ஐ இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 1/2. இதுதான் ஸ்மால் எக்ஸோட வேல்யூ. ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 1/2. ஓகேவா பாருங்க? நான் போட்டிருக்கிறது ஓகேவான்னு அப்படி பாருங்க. இல்லை நம்ம அழிக்க கூட முடியாதா? இருக்கு. சின்சான்ல ஒரு கொசு பறக்கும்ல, அப்படியே அவன் பிடிப்பான அந்த மாதிரி இப்படி பறந்துட்டு இருக்கும்ல, ஈயோ கொசுவோ டக்குன்னு அந்த சாக் ஸ்டிக் வச்சு பிடிப்பான்ல, அந்த மாதிரி பறக்குது பாருங்க. பாப்பீங்களா? ஒரு காலத்துல பாத்தீங்களா? ஒரு காலத்துல பாத்தீங்க. ஆனா அதுதான் நான் பாப்பேன். சரி, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 1/y. கேபிட்டல் ஒய்யோட ஆன்சர் என்ன? 3. அப்போ 1/y. இதை இங்கேயும் அதை இங்கேயும் கொண்டு வந்துருங்க. அப்போ y ஈக்குவல் டு 1/3. இது 3 தான்மா நந்தினி, இது 3 தான். இல்ல அது 3 இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு ஆன்சர் சொல்வீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். சரி, அடுத்து 1/z. அதோட வேல்யூ என்ன? இசட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ 1/z ஈக்குவல் டு இது இங்கேயும் அது இங்கேயும். அப்போ ஸ்மால் z ஈக்குவல் டு ஸ்மால் z இப்படி கூட போட்டுக்கலாம். அப்போ 1/4. அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் ஒய் இசட் 3 கண்டுபிடிச்சிட்டோம். இது நீங்க வந்து போட்டது கரெக்டான்னு செக் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நானா இப்ப சப்ஸ்டிட் பண்ண போறது கிடையாது. நான் கரெக்ட் நானே சும்மா முடிவு பண்ணிக்கிறேன். வேணா புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, கரெக்டான்னு பாருங்க. அப்படியே (3.1ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் கரெக்டா பாருங்க. எக்ஸ் ஒய் இசட் 1/2 1/3 1/4. ரைட் தான்க்கா. ஓகே ஓகே.
இந்த சம் அப்படியே பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. திங்கட்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், குரூப்ல போட்டு விடுறேன். நாளைக்கு எல்லாரும் கம்பல்சரி செகண்ட் சாப்டர் ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிடுங்க. எனக்கு நான் வந்து 10 மணிக்கெல்லாம் கொஸ்டின் அனுப்பிடுவோமா. சப்போஸ் அனுப்பலைன்னா ஒரு மெசேஜ் மட்டும் குரூப்ல போட்டு விடுங்கம்மா. நீங்களும் கொஸ்டினே கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் மறந்துட்டு சாயந்தரம் ஐயோ கொஸ்டினே அனுப்பலே ஞாபகம் வருது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும் கொஞ்சம் நான் லேட்டா தான் எந்திரிப்பேன், அப்படியே நான் மறந்துடுவேன். அதனால நீங்க கொஞ்சம் குரூப்ல மட்டும் மெசேஜ் போட்டு விட்டுருங்க. மத்த நாள்லாம் சீக்கிரமா எழுச்சிருவேன், கணிக்காதீங்க. மத்த நாளோட கம்பேர் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட். ஓகே, எல்லாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க, மைக்க மியூட் போட்டு வச்சிருக்கீங்க. இருக்கீங்களா தூங்கிட்டீங்களான்னு தெரியல. இருக்கோங்க. சரி ஓகேமா, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே இல்லக்கா. ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கொஸ்டின் உங்களுக்கு நான் அனுப்புறேன். திங்கட்கிழமை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூக்கா. தேங்க்யூ, பாய். பாய் பாய். குட் தேங்க்யூ நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட்.